ஹே காய்ஸ், வெல்கம் டு கார்த்திகோகம். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கிற அலபி போட் ஹவுஸ் தான் போகிறோம். ஸோ நம்ம அங்கே போய் என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன செய்கிறோன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், நம்ம இப்போ வந்து ஆலப்புழா போகிறோம். பசங்களோட கேங்காக நம்ம 9 பேர் பக்கம் போகிறோம். நம்ம கரெக்டாக ஒரு 12 மணிக்கு நம்ம ரீச் ஆயிடுவோம். இப்போ பார்த்தா கரெக்டாக நம்ம வந்து திருச்சூரில் இருக்கோம். நம்ம அங்கே போயிட்டு நம்ம வீடியோ போகிறோம். பாருங்கள், நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த காரில் தான் வந்தோம். இந்த காரில் தான் நம்ம வந்திருக்கோம். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்டு ஒரு 5 o'clock இருக்கும். 5 o'clock வீட்டில் தான் கிளம்பணும். ஆனால் கார் பார்த்தீங்கன்னா 6 o'clock தான் எடுத்தோம். ஆமாம், 6 o'clock தான் எடுத்தோம். இப்போ தான் திருச்சூர் பக்கத்தில் வந்திருக்கோம். சரி, டீ சாப்பிட்டு போகலான்னு டீ ஷாப் வந்திருக்கோம். காய்ஸ், நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இது கேரளாவில் ஏதோ அப்பம்னு சொல்லிட்டு இட்லி மாதிரி இருக்குது. இட்லி மாதிரி இருந்துச்சு, நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் டேஸ்ட் ஏதோ புளிப்பாக இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிச்சிருந்துச்சாவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருக்கேன் காய்ஸ். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஸ்லிப்பர் வாங்கணும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. அப்புறம் நம்ம பசங்களாம் இங்கே நின்றுருக்காங்க. ஃபைனலாக நாங்கள் ஆலப்புழா போட் ஹவுஸ் வந்துட்டோம். போட்டில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ காய்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து நம்ம போட்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். அந்த போட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது அவங்க நிற்கிறாங்க பாருங்கள், நம்ம பிரதர். இந்த போட்டு தான் நம்ம போக போகிறோம். இது இப்போ இறங்க போகிறோம். தண்ணிக்குள்ள கால் மேலே மேலே மேலே. ஸோ காய்ஸ், நம்ம இந்த போட்டில் இருக்கோம். உங்களை வந்துட்டு போட்டோட டூர் நான் அப்டேட் பண்ணுறேன். நான் உள்ளே போய் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வந்துட்டு கிளம்பிடுச்சு. நம்ம இப்போ வந்து போட்டில் போயிட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். காய்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து லஞ்ச் டைமில் நம்மளுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம 9 பேர் வந்திருக்கோம். அதுக்கான ஒயிட் ரைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் கேபேஜ் பொரியல், அப்புறம் சிக்கன் கிரேவி. இதெல்லாம் நம்ம வாங்கி பாருங்கள்.
ஆமாம், இது சிக்கன் வந்து நம்ம தனியாக ஸ்பெஷலாக வாங்கி கொடுத்தோம். சிக்கன் கிரேவி அண்ட் சாம்பார், நல்லா எல்லா காய் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. சாம்பார், ரசம், அப்புறம் வந்துட்டு மீன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர். இந்த பாருங்க, இது பாருங்க, இது நமக்கு 800 ரூபா. இங்கே நமக்கு ஸ்டார்டிங் 800 ரூபா ஒரு கிலோ. 800 rupees. இது ஐல மீன் 800 rupees ஒரு கிலோ. பார்த்தீங்கன்னா ரோட்டில் போயிட்டு இருக்க மாதிரி ஷாப் பார்த்தேன். மீன் வாங்கலாம். ஆனால் மீன் ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் தான். பார்த்து பேசி வாங்கிக்கோங்க. 1 kg நம்ம நார்மல் பாரம்பரிய சொல்லுவாங்க, பாரல் சொல்லுவாங்க, அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா 800 சொன்னாங்க. நாங்கள் ஒரு 1.5 kg வாங்கிட்டோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, சுகமான மழையை போயிடுச்சு. நாங்கள் வந்து நைட் சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டோம். அதுதான் எங்கள் போட்டு கேட்குமான்னு தெரியல. இங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம போட்டு. இந்த ஊர்லாம் வந்தோம். மழை வந்தால் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. Hi friends, happy Diwali. Happy Diwali. Ala chicken சாப்பிடலாம். டைம் கரெக்டாக 5:30 ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணுறோங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஸ்நாக்ஸு வித்து டீ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓகே தான், ஓகே சொல்லலாம். டீ நல்லா இருக்குது. கேரளா பொறுத்தவரைக்கும் டீங்கிறது நல்லா தான் இருக்கும். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. குட். ஸோ காய்ஸ், நம்ம மதியானம் என்ன பண்ணுறோம் அது வந்துட்டு இங்கேயே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ டின்னருக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. ஒயிட் ரைஸ் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நிறையாவே கொடுத்துருக்காங்க. எல்லாம் மத்தியானமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேஸ்ட் ஆச்சு. நாங்கள் கம்மியாக தான் வைக்க சொன்னோம், பட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் சப்பாத்தி ஊற்றிக்கிறதுக்கு பருப்பு குழம்பு, சப்பாத்திக்காக சாப்பாடுன்னு நினைக்கிறேன், சாப்பாட்டுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி நல்லா கிரேவியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. சிக்கன் கிரேவி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் வறுவல். நம்ம மத்தியானம் வாங்கி கொடுத்தோம் இல்லையா பாறை, அந்த மீன் வந்துட்டு வறுவல் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பச்சடி, வெண்டைக்காய் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரசம். அப்புறம் ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு நம்ம ரூமோட நைட் டின்னர் ஸ்பெஷல். வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம். உங்களுக்கு நான் பார்த்தேன். நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, செட்டிநாடு சிக்கன் கிரேவி, அப்புறம் கேரளா ஸ்பெஷல் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து வெண்டைக்காய், சாப்பாடு, ரசம், எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. இது லஞ்சோட டின்னர் வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாமே
ஸோ காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா காலேருந்து என்னென்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.